ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1ல் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இதில் வந்து அதோட யூசஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா பேஸ் ஃபார்ம் அப்போ வர்பா அப்படியே போடுவோம். பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம், V1ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி ப்ரெசன்ட் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் இப்படின்னு சொல்லுவோம். அந்த வெர்பை நம்ம பண்ணுற ஆக்ஷன் தான் வெர்பு. அதை அப்படியே போடுவோம். அதே ஹீ, சி, இட்டு இல்லாட்டி ஒரு சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இந்த பேஸ் ஃபார்மோட எஸ் சேர்த்து எழுதுவோம், இல்லாட்டி இஎஸ் சேர்த்து எழுதுவோம், இல்லாட்டி ஐஏஎஸ் சேர்த்து எழுதுவோம். பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா இந்த பேஸ் ஃபார்மை அப்படியே போட்டுக்கிறோம். ஐ வந்திருக்கனால. வி பிளே கிரிக்கெட் ஆன் சண்டேஸ் அப்படின்னா பேஸ் ஃபார்மை அப்படியே போட்டிருக்கோம். யூ வாட்ச் டெலிவிஷன் அப்படின்னா பேஸ் ஃபார்ம் அப்படியே போட்டுக்கிறோம் பாருங்க. ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா பேஸ் ஃபார்மை அப்படியே போடுவோம். ஹீ, சி, இட் வந்துச்சுன்னா அது கூட வெர்போட எஸ் இல்லாட்டி இஎஸ் வந்து சேர்த்து எழுதுவோம். ஹீ, சி, இட், ராம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுனோ இல்லை சிங்குலர் நவுனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது, சிங்குலராக வரும்போது நம்ம இந்த வெர்போட எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஇஎஸ் வந்து சேர்த்து எழுதணும். ஓகேவா? இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம யூசஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நிறைய யூசஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு யூசஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூசஸ் என்ன அப்படின்னா ஹேபிட்ஸ் அண்டு ரொட்டீன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த டெய்லி ரெகுலராகவே பண்ணுறோம், நமக்கு அது பழக்கமான ஒரு விஷயம், டெய்லியுமே அதை பண்ணுறோம், வழக்கமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை நம்ம இந்த டென்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டெய்லியுமே வந்து டெம்பிளுக்கு போகிறாரு அப்படின்னா டெய்லி போவார். ஒரு சிலவங்க வாரத்தில் ஒரு வாட்டி போவாங்க, ஒரு சிலவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவாங்க. ஆனால் அது வந்து ரெகுலராகவே நடக்குது. அந்த மாதிரி டெய்லி நடக்கிற விஷயம், வாரத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற விஷயம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் எப்பவுமே நடக்குது பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம இந்த டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அவர் எப்பவுமே வந்து வருவாருப்பா, அவர் எப்பவுமே அப்படின்னு சொல்றோம் பாருங்க. எப்பவுமே கோயிலுக்கு வருவாருப்பா, எப்பவுமே டெய்லி வருவாருப்பா, எப்பவுமே வாரம் வருவாருப்பா, எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு வருவாருப்பா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருப்பாங்க, அதாவது அது வந்து உண்மையாகவே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்கும் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹனி வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அது வந்து ஹனிங்கிறது ஸ்வீட், ஹனி அப்படிங்கிறது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது வந்து ஒரு உண்மையான விஷயம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு டைம் டேபிள்ஸ் அண்ட் ஷெடியூல் அப்படின்னா தேர்ட் யூஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் டேபிள்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்போ பஸ் கிளம்புறது, ட்ரெயின் கிளம்புறது, ஃப்ளைட்டு, ஸ்கூல் ரீஓப்பன், இதெல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த விஷயம் இப்போ நடக்கணும், இந்த விஷயம் இப்படி நடக்கணும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஏதோ ஃபிக்ஸ்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கும் நம்ம இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் அப் அட் 5 AM அப்படின்னா எந்திரிப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ஃபியூச்சரை தான் சொல்கிறோம், எந்திரிப்பேன் அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த விஷயம் ரெகுலராகவே நடக்குது. இப்போ நேற்றும் எந்திரிச்சேன், இன்னைக்கும் எந்திரிச்சேன், நாளைக்கும் எந்திரிப்பேன், டுமாரோ தம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. ஆனால் அது வந்து ரெகுலராகவே நடக்குது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வேக் அப் அட் 5 AM எவ்ரிடே. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இருக்குது பாருங்கள். எவ்ரிடேன்னு வந்திருக்கு, எப்பவுமே நடக்குது. இது வந்து ரெகுலராகவே நடக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம்.
நேற்று எந்திரிச்சேன், இன்னைக்கும் எந்திரிச்சேன், நாளைக்கு எந்திரிப்பேன் அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் வந்தாலுமே இது ரெகுலராக நடக்கிறதுனால நம்ம இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். சி ட்ரிங்க்ஸ் க்ரீன் டீ எவ்ரிடே மார்னிங். பாருங்கள், எவ்ரிடேன்னு வந்திருக்கு. ஆனால் சி வந்திருக்கும் போது ட்ரிங்க்ஸ் எஸ் வந்திருக்குது பாருங்கள். இது எப்போவுமே நடக்கிற, அவள் காலையில் எப்போவுமே க்ரீன் டீ மார்னிங் வந்து குடிப்பா அப்படிங். ஸோ அது அப்படி வர்றதுனால, ரெகுலராக வர்றதுனால நம்ம இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ விசிட் த டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. இங்கே பாருங்கள், எவ்ரி ஃப்ரைடே, ஒவ்வொரு ஃப்ரைடேவும் அவங்க போவாங்க. ஆனால் இது வந்து ரெகுலராக நடக்குது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இது மூணுமே வந்து ஃபஸ்ட்டு யூசஸில் வந்துருச்சு பாருங்கள். ஹேபிட் அண்ட் ரொட்டீன்ஸில் வந்து வந்துருச்சு பாருங்கள், ரெகுலராக நடக்கிற விஷயம். செகண்ட் யூசஸ் வந்து ஜென்ரல் ட்ரூத் அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்னு பார்த்தோம் இல்லையா. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ்னா அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த மாதிரி நிரூபிக்கப்பட்ட அறிவியல் ஃபேக்ட், அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கும் நம்ம இந்த டென்ஸை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னா சூரியன் கிழக்கில் உதிக்கும். நமக்கே தெரியும் இல்லையா. த சன் வந்து ரைசஸ் இன் த ஈஸ்ட்னா கிழக்கில் தான் உதிக்கும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு உண்மையான விஷயம். அந்த மாதிரி உண்மையான விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஜென்ரல் ட்ரூத், ஜென்ரல் உண்மைகளை சொல்கிறதுக்கும் நம்ம இந்த டென்ஸை தான் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் த மூணாவது யூஸ், இது வந்து செகண்ட் யூஸு, இது வந்து தேர்ட் யூஸில் வந்துடும் பாருங்கள். த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 4:30 PM. டுமாரோன்னு வந்திருக்குது பாருங்கள். டுமாரோன்னு வந்தாலுமே நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 4:30 PMக்கு கண்டிப்பாக மேட்ச் நடக்குங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் நம்ம இந்த டென்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஜென்ரல் ட்ரூத், ரெகுலர் ரொட்டீன்ஸ், அப்புறம் ஃபிக்ஸ்டு டைம் டேபிள், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம இந்த டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.